வெல்கம் பேக் டு அவர் சேனல். நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கிற ஒரு பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் மா பேஹன். இந்த படத்தில் மதுரை டிக்ஷித், திருப்தி திம்ரி மற்றும் ரவி கிஷானோட ஆக்டிங்கில் இந்த படம் ரெடி ஆகிருக்கு. இந்த படத்தோட தமிழ் விஷனை தான் இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 டைம் ஒரு 2 hours கிட்டே இருக்கும். இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, ஒரு காலனியில் அம்மாவும் அவங்களோட 2 பொண்ணுங்களும் கிச்சனில் இருக்கிற ஒரு டெட் பாடியை எப்படி மறைக்கிறாங்க, மறைக்க முடிஞ்சுதா இல்லையா, அந்த டெட் பாடி யாரு, எதுக்காக அந்த மறைக்கணும், அப்படி என்ன நடந்துச்சாங்க, இதில் நடந்த பிளாக் காமெடியான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவரால் இந்த படத்தை காமெடி டோனில் தான் கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் பியூர் கிரைம் த்ரில்லர் மூவி கிடையாது. பிளாக் காமெடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி மிக்சிங்கான வந்திருக்கிற ஒரு பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தில் நரேஷன் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நரேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி காமெடியாக தான் கொண்டு போயிருக்காங்க. அதுவுமே வந்து சிரிப்பாக இருந்துச்சு. தமிழ் டப்பிங் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. மதுரை டிக்ஷித்தோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்து இந்த டிவி சீரியலில் வர மாதிரி அந்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் மாதிரி அப்படி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் ரவி கிஷனோட ஆக்டிங் கூட நல்லா இருந்துச்சு. திருப்தி திம்ரியோட ஆக்டிங் யதார்த்தமாக இருந்துச்சு. ஓவரால் ஒரு டீசெண்டான வாட்சபிள் மூவி தான். ஆஹோ லெவலுக்கு இல்லை, பட் ஆனால் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த பிளாக் காமெடி கிரைம் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடி தான் போகுது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசித்து பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓவரால் இந்த படத்துக்கு SR ரேட்டிங்ஸ்னா 5/2 கொடுக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவியாக நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்து தமிழ் விஷன் இருக்குது, வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள்.